அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முடீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலை அந்த உத்தியோகத்தர்கள் பிரச்சனையில நிறைய கான்ஃபிளிக்ட், அதாவது தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் வருது. அதுல முக்கியமானது தலையமறைக்காம வேலை செய்யலும் தானே என்றது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது. எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்லாத்துல எங்களுக்கு கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் என்று சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கு. அதுல தலைமறைப்பு என்றது கட்டாயம். இதுல எங்களுக்கு கம்ப்ரமைஸ் செய்ய இயலாது. ஏன்னு கேட்டா இது எங்களுக்கும் இறைவனுக்கும் இடைப்பட்ட ஒரு விடயம். அப்ப நாங்க இதை மறைக்கல என்று சொன்னா அதற்கான தண்டனைகளுக்கு நாங்க உள்ளாக்கப்படுவோம் என்றது முதலாவது. அடுத்தது இந்த விஷயம் சம்பந்தமா அமைச்சர் அஷ்ரப் தமிழ் சகோதரிக்கு பொட்டு வைக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தாரு. அப்ப அது சம்பந்தமா நாங்க பேசுற நேரம் நிறைய பேர் மேடம் ஃபேரியல் அஷ்ரப் பிக்சரை போட்டு இவங்க மறைச்சா இருக்கிறாங்க, இவங்க நார்மலா தானே இருக்கிறாங்க, அது மாதிரி ஏன் உங்களுக்கு இருக்கேலா, அது போல நிறைய பேர் இது போட்டு இது மாதிரி ஏன் உங்களுக்கு இருக்கேலா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒன்று வருது. முதலாவது, ஃபேரியல் அஷ்ரப் அவங்க சாரியாலே அந்த தலையை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த கவர் பண்ற மெட்டீரியல் 100 தைனம் தலையில இருந்து கீழே விழும். 100 தைனமும் அவங்க எடுத்து போடுவாங்க. அப்ப அது அவங்களோட ஸ்டைல். கட்டளை என்ன, தலைய மறைங்கன்னு சொல்லி அவங்க திறக்கிறதும் விழுவுறதும் மறைக்கிறதும் விழுவுறதும் அது அவங்களோட ஸ்டைல் ஆஃப் வேரிங். அதுக்காக வேண்டி அதே ஸ்டைல மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுங்க என்று சொன்னா அது பக்கா என்னது இனவாதம். உதாரணத்துக்கு நான் 2-3 விஷயத்த நான் உங்களுக்கு டச் பண்ணிட்டு டக்குன்னு நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். எங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல உணவு சம்பந்தம், அதாவது இந்த கம்ப்ரமைஸ் பண்ணலாத விஷயங்கள்ல முக்கியமான 2 விஷயம் உடை, உணவு. இந்த உடையில நாங்க எப்படி மறைக்கணும்னு கேட்கிறோமோ அதே மாதிரி தான் உணவு, ஹலாலாக்கப்பட்ட உணவுகளை தான் நாங்க உட்கொள்வோம் என்றது எல்லாருக்கும் தெரியும். என்னையோட ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு தமிழ் சகோதரி எங்கட வீட்டுக்கு வர நேரம் அவங்க ஃபுல் வெஜிடேரியன். ஆனா நாங்க பிரியாணியை சமைச்சு வச்சுக்கொண்டு எனக்காக வேண்டி நீங்க இதைத்தான் சாப்பிடணும், ஏன் உங்களுக்கு சாப்பிடலாம் என்று நாங்க வற்புறுத்தினோம்டா நான் ஏண்ட இனவாதத்தை அவங்களோட மேல திணிக்கிறேன். அதே மாதிரி தமிழ் சகோதரி அவங்க நார்மலா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறேன்னு சொன்னா அங்க என்னைய நாங்க செய்யற நான்வெஜ்ஜை நீங்க சாப்பிடணும் என்று சொன்னா அங்க ஒரு டவுட் இருந்தா நாங்க அதை தவிர்க்கலாம். ஏன்னு கேட்டா ஹலாலா என்ற ஒரு பிரச்சனை வார நேரம் நாங்க சாப்பிட மாட்டோம் என்று தவிர்க்கிற நேரம் இல்லை எனக்காக நீங்க சாப்பிடத்தான் போகணும் என்று சொன்னா அவங்க இனவாதத்தை திணிக்கிறாங்க. அதே போலதான் இந்த ஆடை விஷயத்துல நீங்க இத கலட்டிட்டு தான் இங்க வரணும் என்று சொல்லி வற்புறுத்துறது இனவாதத்தை திணிக்கிற ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம். அதே போல ஃபேரியல் மேடம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல அவங்க உடுக்குறேன்றதுக்காக வேண்டி அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் என்று எந்த கட்டாயமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது அமைச்சர் நலிந்த ஜாயதீச, அவர் மீடியா மினிஸ்டர், அதாவது மீடியால ஸ்போக்மேன், பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் எச்சரிச்சிருக்கிறாரு. என்ன எச்சரிப்பு? இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலை பிரச்சனையை வச்சுக்கொண்டு யாராவது இனவாதத்தை தூண்டுற வகையில இனவாதத்தை விதைக்கிற வகையில பேசினீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிச்சிருக்கிறாரு. முதல்ல மினிஸ்டருக்கு விளங்கணும், நாங்க பேசுறது இனவாதத்தை திணிக்கிறதுக்கோ விதைக்கிறதுக்கோ இல்ல. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு வழங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்டாக்கள் பேசுறது இனவாதம் என்று சொன்னா அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கின ஆக்கள் யாரப்ப? அப்ப அவங்களுக்கு எந்த சட்ட நடவடிக்கையும் இல்ல.
பாதிக்கப்பட்ட சார்பா பேசுற ஆக்களுக்கு தான் சட்ட நடவடிக்கை. இது என்ன நியாயமோ தெரியா. முதல்ல வந்து அவர் டாக்டர் தானே, சில நேரம் அவருக்கு சட்ட ரீதியான சில விளக்கங்கள் தெரியாம இருக்கலாம். ஆகவே அவரும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். எல்லாரும் படிச்சு கொண்டு தோணி வாரது என்ன இல்ல சில விஷயங்களை. அதே மாதிரி இன்னொரு இன்றைக்கு நியூஸ் ஒன்று, நேத்து வந்த நியூஸ் ஒன்று நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டா, இடமாற்றம் மாற்றப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு பதிலாக புதிய நியமனங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச வந்து கல்முனை வைத்தியசாலை குழு தலைவர் ராஜன் அவர்களிடம் உறுதி அளித்துள்ளார். இப்ப இது வந்து எங்களுக்கு சொன்னது என்ன, தற்காலிக இடமாற்றம், இதுக்கு ஒரு தீர்வு நிரந்தரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸ் வருவது புதிய உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படுவார்கள். அப்ப இதுல இருக்கிற அந்த கண்ட்ரடிக்ஷன் என்ன? அப்ப எங்களுக்கு தற்காலிக இடமாற்றம் என்று சொன்னா புதிய உத்தியோகத்தர்கள் ஏன் இதுக்கு நியமிக்கணும்? அப்ப எங்களுக்கு இதுல நியமனம் கிடைக்காது என்றது வந்து உறுதி என்றது அவருடைய பேச்சில இருந்து தான் நாங்க எடுத்துக்கொண்டோம், நாங்களா சொல்லல. இப்ப எனக்கு இப்ப அண்மை காலமா இந்த நலிந்த ஜெயதிச ஸ்போக்மேன் ஊடக பேச்சாளரை பாக்குற நேரம் இன்னொரு ஆள் வந்து போறாங்க. இன்னொரு ஆளோட பிம்பம் வந்து எனக்கு வந்து போகுது. உதாரணமா பாருங்க, முதலாவது இந்த பிரச்சனை சம்பந்தமா நலிந்த ஜெயதிசையிடம் பத்திரிகையாளர் மகாநாட்டுல கேட்க போது, இப்படி ஒரு கல்முனை ஆதார வைத்தியசாலை இப்படி ஒரு பிரச்சனை போகுதுன்னு சொல்லி கேட்க போது, எனக்கு அதை பத்தி எந்த விதமான கம்ப்ளைண்டும் வரல தெரியா. ரெண்டாவது முறை கேட்க போக்கல சுற்று நிருபத்தின் படித்தான் அவங்க செயற்படுறாங்க. மூணாவது முறை கேட்க போக்கல சுற்று நிருபம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்படுது, அதனால அவங்களுக்கு தற்காலிக இடமாற்றம் வழங்கப்படுது. நாலாவது தினம் கேட்க போக்கல ஒன்றும் செய்யல, சுற்று நிருபத்தின் படித்தான் செயற்படுறாங்க, ஆகவே இது சரி, இடமாற்றம் என்றது சரி. அஞ்சாவது முறை அந்த வெற்றிடங்களுக்கு புதிய ஊழியர்கள் நியமிக்கப்படுவார்கள். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த கோவிட் ஜனாசாக்கள் எரிக்கிற நேரம் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கறது யாரு? டாக்டர் அனில் ஜெயசிங்கம். அந்த டைம்ல செக்ரட்டரியா, ஹெல்த் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியா இருந்தாரு, இப்பயும் செக்ரட்டரியா இருக்கிறாரு என்றது மேலதிக தகவல். அவர் வந்து பத்திரிகையாளர் மகாநாட்டுல எப்ப கேட்க போக்களையும் அடக்கிறதுக்கு தரையில ஏன்னு கேட்டா, ப்ரொஃபசர் மெத்திகா வித்தானகேட ரிப்போர்ட் படி அடக்கினா பிரச்சனை, வைரஸ் வரும். இதத்தான் திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப ப்ரொஃபசர் மெத்திகா வித்தானகேட ரிப்போர்ட் வைரஸ் அப்படி சொன்ன அனில் ஜெயசிங்க தான் இப்ப வந்து மினிஸ்டர் நலிந்த ஜெயதிச வந்து பிரதிபலிக்கிறாரு, விம்பம் மாதிரி. சர்க்குலர் சரி, சர்க்குலர் இடமாற்றம், சர்க்குலர் புதிய நியமனம். ஆகவே என்ன சொல்றேன்னு எனக்கு விளங்குது இல்ல, மிச்ச மன வருத்தம் இது. ஏன்னு கேட்டா, இந்த அடிப்படை உரிமைகள்ல எங்களுக்கு வழங்கப்பட்டுகிற உரிமைய இந்த ஒரு சின்ன சர்க்குலர் வந்து எப்படி கேள்விக்குட்படுத்தலும் என்ற ஒரு பிரச்சனை. ரைட். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கட மகளிர் விவகார அமைச்சர் இருக்கிறாங்க தானே, இப்ப இது இந்த 9 பேரும் மகளிர் தானே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தானே. ஏன் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல, எந்த ஆதரவான கருத்துக்களும் இல்ல, அவங்களுக்கு ஆதரவு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, அவங்களுக்காக வேண்டி பேசல. ஏன் ஸ்ரீலங்கால மகளிர் விவகார அமைச்சு என்ற அமைச்சை இழுத்து மூடிட்டாங்களா? இல்லாட்டி எங்கட கவர்மெண்ட் தானே செய்து இது சம்பந்தமா நாங்க பேசி இது பண்ணிக்கொள்ள தேவையில்லைன்றாங்களா? இல்லாட்டி மகளிர்ட வேற எந்த பிரச்சனைக்கு அவங்க முன்னுக்கு வந்து பேசுவாங்க? நார்மலா நாங்க கண்ட இந்த 2.5 வருஷம் நாங்க கண்ட இதுல சரோஜா போல்ராஜ் மேடம் வந்து டக்குன்னு வந்து பேசுற விஷயம் என்னன்னு சொன்னா, திருமண விஷயங்கள், வழி தேவையில்ல, பர்த் சர்டிபிகேட்ல வாப்பட பேர் தேவையில்ல, அதாவது முஸ்லிம் பெண்களுக்கு ஏதாவது திருமணம் விவாகரத்து சட்டத்துல அநீதி நடக்குதுன்னா டக்குன்னு வந்து ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, அது தொடர்பான கலந்துரையாடல்ல பங்கு பெற்று. அப்ப இந்த 9 பேரும் மகளிர் இல்லையா, அல்லது முஸ்லிம் இல்லையா, அல்லது இவங்களுக்கு பாதிப்புகள் நடக்கவில்லையா என்றத வந்து நாங்க வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம். அடுத்தது இதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ற விஷயம் தான் வந்து பேசிக்கிறீங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி.
முதல்ல இந்த விஷயத்தை கையாளுறதுக்கு சில சகோதர சட்டத்தரணிகள் முன் வந்திருக்கிறாங்க. அவங்க மனித உரிமை ஆணைக்குழுல முறைப்பாடு செஞ்சு அது சம்பந்தமான ஸ்டெப்புகள்ல போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரே விஷயத்துல திரும்ப 4-5 பேர் போயிட்டு அந்த விஷயத்த குழப்பி அடிக்காம அவங்க செய்யறவங்களுக்கு வழி விடணும் செய்யுங்க. ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா அந்த நேரத்துல நாங்க எங்களோட சப்போர்ட்டை நாங்க கொடுப்போம். மத்தபடி எல்லாரும் ஒரே, அதாவது எல்லா விஷயத்தையும் ஒரே ஆள் தான் செய்யணும் என்று யாரும் எதிர்பார்க்க இல்லாது. என்னன்னு கேட்டா அந்தந்த நேரத்துல யார் யாருக்கு எப்படி எப்படி வசதி இருக்குதோ அந்த மாதிரி அவங்க அதை செய்வாங்க. இப்ப சட்டத்தரணிகள் முன் வந்திருக்கிறாங்க அதை செய்யறதுக்கு. ஆகவே அதை செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனாலும் இந்த யாரு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச இந்த எச்சரிக்கை விடுத்த விஷயத்த 2 பக்கமும் அவர் பார்க்கணும். தனியா பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு பேசுறேன்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கல. அது இனவாதத்தை தூண்டுறேன். நாங்க இனவாதத்தை தூண்டல, நாங்க பாதிக்கப்பட்ட ஆட்கள் சார்பா இருக்கிற ஆதங்கங்களை வெளிப்படுத்துறோம். ஒவ்வொரு போஸ்ட்லயும் சில பேஸ்புக்ல வர ஒவ்வொரு போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா யாரு இனவாத கருத்துக்களை விதைக்கிறாங்க என்றது நல்ல தெளிவா விளங்கும். ஆதங்கப்பட்டு பேசினாலும் அதுக்கு வார கமெண்ட் எப்படி இனவாதம் விதைக்கப்படுது என்றது விளங்கும். ஆகவே நிறைய கால்ஸ் எல்லாம் வருது, மிரட்டல் உருட்டல் எல்லாம் வருது. அது எப்படி பேசலும், அது எப்படி எங்கட தலைவருக்கு பேசலும், அப்படி சொல்லலும் இப்படி சொல்லலும். உங்களுக்கு தெரியுமா கல்முனை ஹிஸ்டரி அதெல்லாம் பெரிய இது இல்ல, ராக்கெட் சயின்ஸ் இல்ல. படிச்சா விளங்கும், தேடினா கிடைக்கும். அப்ப கல்முனை ஹிஸ்டரியில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அதை சால்வ் பண்றதுக்கான வழியை தான் நாங்க பார்க்கணும். அதுவும் இல்லாம அவ்வளவு 25-30 வருஷ பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வியை திரும்ப எங்ககிட்ட போடக்கூடாது. அதிகாரத்துல இருக்கிற நேரம் எல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப கேள்வியை திரும்ப எங்கட சைடுக்கு போடக்கூடாது. ஆகவே இது சம்பந்தமா நாங்க என்னத்தான் கதைச்சாலும் அரசாங்கத்தின் சார்பில் இருந்து ஒரு நல்ல முடிவை நாங்க எதிர்பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட இந்த சகோதரிகளுக்கு அரசாங்கம் சார்பில் இருந்து ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்து மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. The Pioneer News website is based in Sri Lanka.